தாவேக சார்பில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் நெடுஞ்சாலையோரங்களிலும் பேனர் வைக்கக்கூடாது என்று தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் தொண்டர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். மேலும் தகவல்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் கட்சியுடைய தலைவர் பிறந்த நாளை கொண்டாடும் பொருட்டு அனைத்து இடங்களிலும் நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டிருந்தது. அந்த நிலையில பேனர்களும் வைக்கப்பட்டிருந்தது. இதுல சென்னைக்குட்பட்ட மத்திய மாவட்டத்துல ஒரு இடத்துல வயதான முதியவர் மீது பேனர் விழுந்த வழக்கு நேற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டு வில்லிவாக்கம் காவல் நிலையத்துல கைது செய்யப்பட்ட நபருக்கு பெயிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு சம்பந்தமாக மிக முக்கிய முடிவை தமிழக வெற்றி கழக தலைமை எடுத்திருக்கிறது. இனி வரும் நாட்கள்ல பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கும் விதத்துல நகர்ல மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள்ல நெடுஞ்சாலையோரங்கள்ல கட்சியின் சார்பில் எந்த காரணத்திற்காகவும் பேனர் வைக்கக்கூடாது என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வெளியிட்டிருக்கிறார். மேலும் அக்கட்சியுடைய தலைவர் விஜய்க்கு பேனர்கள் மற்றும் விளம்பர பதாகைகள் வைப்பதோ விரும்புவதோ ஊக்கப்படுத்துவதோ இல்லை எனவும், எனவே தலைவருடைய உத்தரவை மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய, கிளைக்கழக மற்றும் சார்பணிகள் உள்ளிட்ட கழகத்தின் அனைத்து நிலையிலான அமைப்புகளும் மிகவும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதுவரை எந்த சூழலிலும் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேனர்களோ விளம்பர பதாகைகளோ கட்சியின் சார்பில் வைக்கப்படவில்லை என்பதையும் இந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். இனிவரும் நிகழ்வுகள்ல பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கும் விதத்துல எந்த இடங்களிலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பேனர்கள் வைக்கக்கூடாது என்ற முடிவை தமிழக வெற்றி கழக தலைமை எடுத்திருக்கிறது. அந்த அறிவிப்பை கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வெளியிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.